பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் கிட்னி திருடி விற்கப்படுவதை வீடியோ ஆதாரத்துடன் நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. விசைத்தறி தொழில் செய்து வரும் ஏழை பெண்களை குறிவைத்து 5 லட்சம் 10 லட்சம் என விலை பேசி கிட்னி திருடப்படுவது தெரிய வந்தது. கந்துவட்டி கொடுமையில் சிக்கி குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் கிட்னி திருட்டு கும்பலிடம் சிக்கும் பெண்கள் சட்டவிரோத உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உடன்படும் நிலைக்கு ஆளாகுகின்றனர். ஏழை பெண்களை மூளைச்சலவை செய்து ஆதாரில் அடையாளங்களை மாற்றி சட்டவிரோதமாக கிட்னியை விற்க தூண்டிய புரோக்கர் ஆனந்தை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. இந்த நிலையில் கிட்னி திருட்டு புகாரில் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஈரோடு அபிராமி, திருச்சி சித்தார் ஆகிய 3 மருத்துவமனைகள் கண்காணிப்பு வளையத்தில் சிக்கியுள்ளன. அதாவது புரோக்கர்கள் அழைத்து வரும்